வணக்கங்க. ஒரு 2 பதிவுக்கு முன்னாடி மது அருந்துவதனால மனிதர்கள் எப்படி மாறிடுறாங்க, அவங்க சிந்தை எப்படி கலங்கி போயிடுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா, என்னோட தகப்பனாரும் மதுவிற்கு அடிமையாகி இருந்தவர் தான். அதன் மூலம் எப்படி எங்களுடைய வாழ்க்கை திசை மாறுச்சுன்னு சொல்கிறோம் பாருங்களேன். அப்போது நீங்களே ஒன்று வந்துப்பீங்க, இந்த பதிவு நான் போட்டது சரிதான் அப்படின்னு. என்னுடைய 16 வயது என்னோடய தகப்பனார் இறக்கும்போது பார்த்திங்கன்னா, நண்பர்களோட போய் கறி சமைச்சு சாப்பிட்டு மது அருந்திட்டு அந்த இடத்துல என்னோடய தகப்பனார் விழுந்துட்டார். ஆனால் அது எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அது கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய அப்பாவுக்கு கை கால் வராமல் போயிடுச்சு. 3 மாத காலம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கேஜி மருத்துவமனையில் எங்கள் அப்பா வச்சுருந்தோம். சுயநினைவே இல்லாமல் நான் உள்ளே போயிடுச்சு. பேசாமல் இருந்தார். ப்ரெஷர் அதிகமாகி தலையில் ரத்தம் உறைஞ்சி நின்றதா சொன்னாங்க. அது காரணம் எப்பயோ அடிபட்டிருக்கு தலையிலேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லாத காலம் அன்றைய காலகட்டங்கள். 96. அப்போ பார்த்திங்கன்னா, எனக்கு 16 வயது தான். என்னோடய தங்கச்சிக்கு 13 வயது. நாங்கள் 2 பெண் பிள்ளைகள் தான். சரிங்களா? ஒரு அப்பா இல்லாமல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, நான் நன்றாக உணர்ந்திருக்கிறேன். நானும் என்னோடய சகோதரியும். அம்மா எங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. எங்களுடைய படிப்பு, நான் அப்போ 11வது பாஸ், 12வது போயிருக்கணும். எல்லாமே பாதியில் நின்றுச்சு. அப்பா கிட்ட காசு வாங்கி நம்ம படிக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரியும் எல்லார்கிட்டையும் கேட்டுற முடியுங்களா? அந்த காலகட்டத்தில் என்னோடய மாமா, தாத்தா, பாட்டி இவங்க தான் எங்களை கூட்டிகிட்டு வந்து அரவணைச்சு வச்சுருந்தாங்க. அதை விட ஒன்று பார்த்திங்கன்னா, கஷ்டப்படுற காலத்தில் அப்பா நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஓரளவுக்கு நல்லபடி இருக்கிற காலத்தில் அம்மா அப்பா நம்ம கூட இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகளெல்லாம் அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எங்களுக்கு இல்லை, கிடைக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் பெண் பிள்ளைகளுக்கு அப்பா அப்படின்னா எவ்வளோ உயிர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? என்னோடய அப்பா ரொம்ப அழகாக இருப்பார். என்னை பத்துக்குட்டின்னு கூப்பிடுவார். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் குறைவான நாள்கள் தான் நான் எங்களோட இருந்தாங்க. நான் அழுதுடக்கூடாது இந்த பதிவுலன்னு நினச்சேன். ஆனால் முடியல. அதனால தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? அது மட்டும் இல்லை, ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாக பிறந்துட்டாம்னாவே, மகன் அப்படின்னா கொல்லி வைக்கிற உரிமையும், மகள்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ கொல்லி வைக்கிற உரிமையும் இருக்குதுன்னு சொல்கிறோம். இருந்தாலும் கல்யாணத்தப்போ பாத பூஜை செய்கிறது தான் பெண்களுக்கு, தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அது எங்களால் செய்ய முடியல. மிகுந்த வருத்தம். அந்த டைமில் என்னோடய அவ்வா தாத்தா இருந்தாங்க, எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுற அப்படிங்கிற அந்த வாய்ப்பு பசங்களுக்கு கிடைக்கிது, பெண்களுக்கும் அதுதான் கிடைக்கிது. கொல்லி வைக்கிற பாக்கியம் அப்படிங்கிறது பசங்களுக்கு உண்டு. ஸோ எல்லா பசங்களுக்கும் அதான் சொல்கிறேன், கணவன்மார்களுக்கும் அதான் சொல்கிறேன். கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருந்துச்சு அப்படின்னாவே அந்த குழந்தைகளுக்காக நம்ம ரொம்ப நாள் இருக்கணுங்கிற கடமை உங்களுக்கு இருக்குது. அதே போல் பசங்களுக்கும் சொல்கிறேன், ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு மகனாக பிறந்துட்டிங்கனாவே நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்து அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். இந்த உலகத்திலேயே தாய் தகப்பன் அப்படிங்கிற 2 உயிர்களுக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது. நம்ம இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் அந்த காலங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இருக்கும்போது அவங்கள கொண்டாடுறதில்ல. தந்தையர் தினம், அன்னையர் தினம்னு கொண்டாடுறது முக்கியம் இல்லை. இருக்கும்போது அவங்கள அரவணைச்சு அவங்கள பார்த்துக்காத நம்ம, அவங்க இறந்ததுக்கப்புறம் அமுது படைச்சி என்னங்க பிரயோஜனம்? வழிகளோடு சொல்கிறேன், இதை கடந்து வந்ததுனால சொல்கிறேன். தயவு செஞ்சு இருக்கும்போது அவங்கள பாருங்கள். என்னை போல் எத்தனையோ குழந்தைங்க, பிள்ளைங்க, ஆண் பசங்களாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் தாய் தந்தையை இழந்து வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கையை உரமாக்கி, நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்க, அப்பா செஞ்ச தவறை மகன்கள் செய்யாதீங்க, மது அருந்தாதீங்க, உடல் நலத்தை பேணுங்க தயவு செஞ்சு. சிவாய நம.